தமிழ்நாட்டிலேயே பஸ் வசதி இல்லாத ஒரு ஊர்னா அது எங்க ஊரா தான் இருக்கணும். பஸ் மட்டும் தான் வராம இருந்துச்சு, அந்த பஸ் இப்ப வந்துருச்சு. அது எதுக்கு விட்டுருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அது எலெக்ஷனுக்காக ஓட்டு வாங்கறதுக்காக தான் முடியாதுன்றாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பஸ் வராது, அதெல்லாம் எந்த எம்எல்ஏ வந்தாலும் வராது அப்படின்ட்டாங்க. கிழக்கு இருட்டி போச்சு, மேக்க மறைஞ்சு போச்சு, எங்களை ஏமாத்தி. உங்க ஊர்ல என்ன அடிப்படை வசதி போறாரு? இங்க அந்த பக்கத்துல வெத்தியாரோட்டுங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அங்க இருந்து மீன் சுட்டி போற வர ரோடே ரொம்ப மோசமா இருக்கு. போராட்டம்லாம் பண்ணாங்க, ரொம்ப நிறைய போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாதிரி தெரியல. ஒரு எலெக்ஷன்ல சுயேட்சை எம்எல்ஏ நிக்கிறேன். நீங்க இருக்கிற இந்த பகுதியில என்ன அடிப்படை வசதி உங்களுக்கு குறையா இருக்கு? என்ன குறை இருக்கு? ரோடு சரியா இல்ல. இந்த கல்லாத்தூர் போற வரைக்கும் ரோடு சரியா இல்ல. அப்புறம் என்ன, கரண்ட் அடிக்கடி ஆஃப் ஆகுது. 150 நாள் வெட்டு தரேன்றாங்க, ஆனா கடைசியில 150 நாள் வெட்டு வரவே இல்லை. கொஞ்ச நாள் தான், ஆனா 100 நாள் முடிஞ்சிருச்சுன்னு இது பண்றாங்க. முன்னாடியே என்ன சொன்னாங்க, நான் பஸ் கண்டிப்பா கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னாங்க, பஸ் விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து பஸ் வரல. முடியாதுன்றாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பஸ் வராது, அதெல்லாம் எந்த எம்எல்ஏ வந்தாலும் வராது அப்படின்ட்டாங்க. நான் கேக்குறேன், ஒரு எம்எல்ஏ நினைச்சா பஸ் வர வைக்க முடியுமா முடியாதா? கவர்மெண்ட் முடியும் தான், முடியும் தானே? முடியும். அதுக்கான மனசுதாம்மா தேவையில்லை, சரியாமா? ஜெயிச்சு போன எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இப்ப இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும் இல்ல இதுக்கு முடிந்த எம்எல்ஏ ஆகட்டும், மக்களை வந்து சந்திச்சு என்ன குறை அப்படிலாம் யாரும் வந்ததில்ல. ஓட்டுக்கு வந்து கேட்பாங்க, நாங்களும் போட்டுட்டு தான் இருக்கோம். சரிம்மா, இப்ப இத்தனை ஆண்டு காலம் யார் யாரும் நம்பி ஓட்டு போட்டிருப்பீங்க, சரியா? இந்த தடவை வந்து மக்களோட மக்களா இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ நம்ம தொகுதிக்கு தேவை, சரியாம்மா? இந்த அடிப்படை வசதி எல்லாம் செய்யறதுக்கு எல்லாமே அப்படிதான் சொல்றோம். எல்லாரும் அப்படி சொன்னதுனாலதான் நான் சுயேட்சையாவே நிக்கிறேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. மக்களோட மக்களா இருந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ண கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வரேன். இந்த ஒரு தடவை கட்சி ஜாதி பார்க்காம சுயேட்சையா நினைக்கிறேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு அது போதும். சரியா? செய்வீங்களா? சரிங்க. நம்ம ஊர்ல அடிப்படை வசதி ஏதாவது குறை இருக்கா? அடிப்படைனாக்க ரோடு வசதி இல்ல, பஸ் இப்பதான்ப்பா, ஆனா பஸ் எல்லாம் வருது. இப்ப அந்த பஸ் எதுக்காக விட்டுருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் எனக்கு. பஸ் வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் போடும். இந்த புரிதல், அதாவது இது இதுக்காக தான் செய்யறாங்கன்னு புரிஞ்சுட்டீங்கல்ல? மக்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும். அதெல்லாம் பரவாயில்ல. சுயேட்சையில நம்ம கண்ணு தெரியுமான்னு கேக்குறேன். சுயேட்சையில நல்ல செய்யலாம். கெட்டது பண்றவங்க சுயேட்சையா வர மாட்டாங்க, ரைட்டா? அதனால சுயேட்சைனாலே நல்லவங்க தான். அதை ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா செய்யும். நான் இப்போ சுயேட்சை எம்எல்ஏக்கு நிக்கிறேன். நம்ம ஊர்ல எதுவும் அடிப்படை வசதி உங்களுக்கு தெரிஞ்சு குறைகள் இருக்குங்களா? இதெல்லாம் நிறையவே இருக்கு. அடிப்படை வசதினா முக்கியமா ஒரு லைப்ரரி கூட கிடையாது. இந்த ஊர்ல இத்தனை பேர் படிச்சிருக்கிறோம், ஒரு லைப்ரரி கிடையாது. முக்கியமான விஷயம் ஒரு போக்குவரத்து கிடையாது. இன்னமும் தமிழ்நாட்டிலேயே பஸ் வசதி இல்லாத ஒரு ஊர்னா அது எங்க ஊரா தான் இருக்கணும். ஏற்கனவே இருந்த பஸ் வந்து 10 வருஷம் முன்னாடி நிறுத்திட்டாங்க. அரசு பேருந்தும் இந்த பக்கம் எந்த பேருந்தும் கிடையாது. சரிங்க, இப்ப இந்த சூழ்நிலை தான் கேட்கறேன். மக்களோட மக்களா ஒரு எம்எல்ஏ இருந்தாருன்னா அது எப்படின்னு இருக்கும்? மக்களுக்கு அடிப்படை தேவை முதல்ல எல்லாரும் கிடைக்கும். மக்களோட மக்களா ஒரு எம்எல்ஏ இருக்கணும், நம்ம தொகுதியில ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்காக உங்களால என்ன சப்போர்ட் முடியுமோ அது எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். சுயேட்சையா நிக்கிற எம்எல்ஏவுக்கு நின்னுப்பா. சரி, அப்புறம் இந்த வயசுல நிக்காம அப்புறம் எந்த வயசுல நிக்காது. சரி, ஓகே. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கிற அந்த ஏரியால ஏதாவது அடிப்படை வசதி குறை இருக்குங்களா? பஸ் மட்டும் தான் வராம இருந்துச்சு, அந்த பஸ் இப்ப வந்துருச்சு. பஸ் வருது, கவர்மெண்ட் பஸ்ஸா வருது? கவர்மெண்ட் பஸ் இல்ல, மினி பஸ் தான். அது எதுக்கு விட்டுருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அது எலெக்ஷனுக்காக ஓட்டு வாங்கறதுக்காக தான். புரிதல் அதுக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஜெயிச்சு போற எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்கல்ல, இப்ப இத்தனை ஆண்டு காலம் நம்ம தொகுதியில எத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்க. இந்த 5 வருஷத்துல 2 தடவையாவது இந்த மாதிரி மக்களை சந்திச்சு அடிப்படை வசதி என்ன குறை இருக்கு அப்படின்னு எந்த எம்எல்ஏவது கேட்கறாங்களா? மக்களை சந்திக்கிறதுக்கு வராங்களா? அவங்க தேவைன்னா வராங்க, தேவையில்லைன்னா யாரும் வர்றது இல்லை. நான் சுயேட்சையா வர்றதுக்கு காரணமே அந்த ஒரு ரீசன் தான். எனக்கு தேவை ஒரு எம்எல்ஏ மக்களோட மக்களா இருக்கணும், ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். இது என்னோட நோக்கம். அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன். இப்போ என்ன மாதிரி வரவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல கட்சி ஜாதின்னு சப்போர்ட் பண்ணுவீங்களா? யாரு நல்லது செய்யறாங்களோ, ஊருக்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட். கட்சி வந்து அவங்களுடைய இதுதான் பாக்குறாங்களோ, ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. சுயேட்சையா வந்த எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல கட்சி ஜாதி பார்த்து ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறேன். சுயேட்சையா நின்று நல்லது செஞ்ச மக்களுக்கு நல்லது செஞ்சா நாங்க சப்போர்ட் பண்றோம். மக்களோட மக்களா இருக்கணும், அந்த அடிப்படை வசதியில செஞ்சு கொடுக்கணும் தான் என்னோட ஆசை. மற்றபடி பதவி பணம் சம்பாதிக்கணும் அந்த இடத்துல வரல. மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அதுக்கு ஒரு அதிகாரம் தேவை, அந்த எம்எல்ஏக்கு அதிகாரம். அதுக்காக நான் சுயேட்சையாவே நிக்கிறேன். எனக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் தேவை. செய்வீங்களா? சுயேட்சையா நிக்கிறேன், தனிச்சு மக்கள்ல ஒரு ஆளா. ஆமா, நம்ம ஊர்ல ஏதாவது அடிப்படை வசதி குறை இருக்கா? நிறைய இருக்கு. என்னத்த சொல்றது, நிறைய இருக்கு. இந்த எம்எல்ஏ இந்த பக்கமே வந்தது இல்லையா? அதுதான் பிரச்சனையா. இப்ப இந்த பக்கமே வந்தது இல்லை, எதுவுமே செஞ்சது இல்லை. இதே பாருங்க, குளம், இதுல குளிக்கிற குளம் இது என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி இருக்கு. நான் பக்கா திமுக காரன் தான். நம்மளுக்கு எதுவுமே யாருமே வந்து என்ன ஏதுன்னு செய்யறது இல்லை.
நான் சுயேட்சை வந்தது காரணம் அது மட்டும்தான். சரியா, மக்களோட மக்களா இருந்து அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அது எந்த ரீசன் இல்லை. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. சரியா.